எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய அன்பான பக்தர்களே, நம்முடைய வேதம் சொல்லுது 50 வயதுக்கு மேலே எல்லாரும் ஆன்மீகத்தை நாடணும். 50 வயதுக்கு மேலேயாவது நாடணும். எல்லாரும் இறையை நாட சொன்னால் இறையை நாடிக்கிட்டே தெரியும். ஒரே இறை எடுப்பு தான். எப்போ பார் கிரைண்டர் ஓடிக்கிட்டே கிடக்கு. இறையை தேடணும், இறையை தேடக்கூடாது. 50 வயதுக்கு மேலே எல்லா ஆசைகளையும் விடணும். பொன் மேலே, பொருள் மேலே, மண் மேலே, இறை மேலே எல்லாத்துல இருக்கிற ஆசையும் விட்டு இறையை நாடணும். நாம் 50 வயதுக்கு மேலேயாவது இறையை நாடுனா தான் நம்முடைய பிள்ளைகளும் நாடும். நீங்கள் கோயிலுக்கு போகிறோமே, கோயிலுக்கெல்லாம் போகிறோமே, இங்கே வரமேலாம் நினைக்காதீங்க. உலகம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. எல்லோரும் படிச்சிருப்பீங்க, இந்தியாவில் நாசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல டிசிஎஸ்ங்கிற கம்பெனியில் ஒரு பெரிய சதி நடந்திருக்கு. கடந்த 4 ஆண்டுகளாக டாடா கன்சல்டிங் கம்பெனிங்கிற டிசிஎஸ்ல ஆண்கள் எல்லோரையும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த ஆட்களை உயர் அதிகாரிகளாக எடுத்து, ஹெச்ஆர் அந்த மாதிரி எடுத்து, கீழ்மட்டத்தில் உள்ள வேலையாட்களை எல்லாம் பெண் பிள்ளைகளை, ஹிந்து பிள்ளைகளை, குறிப்பிட்ட ஹிந்து பொம்பளை பிள்ளைகளை வேலைக்கு எடுத்து 4 ஆண்டுகளாக அந்த பசங்க, அந்த மாற்று மதத்தை சேர்ந்த, அந்நிய மதத்தை சேர்ந்த பசங்க, இந்த பொம்பளை பிள்ளைகளை ஒரே பிரெயின் வாஷிங். இங்கே கும்பிடுறது கடவுளே இல்லை, நீங்கள் வணங்குறது தெய்வமே இல்லை, நாங்கள் கும்பிடுறதான் கடவுள். நீங்கள் அதை கும்பிடுறீங்க, இது பேயை கும்பிடுறீங்க, குரங்கை கும்பிடுறீங்க, மாட்டை கும்பிடுறீங்க, எல்லாம் இப்படி சொல்லி சொல்லி எலியை கும்பிடுறீங்கன்னு சொல்லி சொல்லி நைட் ஷிஃப்ட்டு, அவங்க ஐடி கம்பெனிங்கிறதுனால நைட் ஷிஃப்ட்டு போடுறப்போ இதுக்கு கனெக்ட் பண்ணி பயல்களையும் பிள்ளைகளையும் போட்டு அந்த பொம்பளை பிள்ளைகளை காதல் வேலையில் வீழ்த்தி, உங்களுக்கு மலேசியாவில் வேலை வாங்கி தரேன், அங்கே வேலை வாங்கி தரோம், பணம் நிறைய தரோம், இப்படி சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு அது தரோம் இது தரோன்னு பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பெரிய பிரெயின் வாஷிங் பண்ணி, அவங்கள சில பிள்ளைகளை ஹராஸ்மெண்ட் பண்ணி, சில பிள்ளைகளை அவங்களுடைய அனுமதி இல்லாமலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி ஏகப்பட்ட டார்ச்சர் நடந்திருக்கு அந்த கம்பெனியில், டிசிஎஸ் கம்பெனியில். இதை பல பொம்பளை பிள்ளைகள் தன்னுடைய ஹெச்ஆருக்கு இதை ரிப்போர்ட் பண்ணியும் யாரும் கண்டுக்கவே இல்லை கடந்த 4-5 ஆண்டுகளாக. இறுதியாக இந்த புகார் போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு, போலீஸும் தடாலடியாக போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால பெண் போலீஸ் பல பேர் அங்கே தூக்குறவங்களா, சமைக்கிறவங்களா, கிச்சன் வேலையாட்களா போய் தெரியாமல், இவங்களுக்கு தெரியாமலே மாறு வேடத்தில் போய் புகுந்து, ஆண் போலீஸ் எல்லாம் வாட்ச்மேனாக உள்ள எடுபடிகளாக வேலைக்கு போய் பல மாதங்களாக இதை வாட்ச் பண்ணி சமீபத்தில் அந்த மாற்று மதத்தை சேர்ந்த, அந்நிய மதத்தை சேர்ந்த 7 பேர் மீது வழக்கு தொடுத்து கைது பண்ணியிருக்காங்க. அன்பானவர்களே, இதில் பல பொம்பளை பிள்ளைகளை மதம் மாற்றி அவங்கள யாரு கூட பேச விடாமல் பண்ணி, பெற்ற தாய் தகப்பன்ட்ட கூட பேச விடாமல் பண்ணிட்டாங்க. இந்த பிள்ளைகள் பேசுகிறதே இல்லை, ஃபோன் பண்ணுறதில்லை, யார்கிட்ட பேசுகிறது இல்லை, ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி யார்கிட்டமே பேசாமல் அப்படியே இருக்கிறது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை, எங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு பொம்பளை பிள்ளைன்னு வைங்களேன், அது ஒரு டாக்டர், ஒரு ஹோமியோபதி டாக்டர், நல்ல பாரம்பரியமிக்க ஹிந்து குடும்பத்தில் பிறந்து தாய் தகப்பெல்லாம் சாமியை அப்படி வழிபடுற ஒரு குடும்பம். பிளான் பண்ணி ஒரு பெந்தகோஸ்து பையன், அந்த பையன் வெறும் ஃபார்மசிஸ்ட் தான், அந்த பிள்ளை டாக்டர், பிளான் பண்ணி ஒரு பெந்தகோஸ்து பையன் அந்த பொம்பளை பிள்ளைய கூட பழகி 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 பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்கள் கும்பிடுறது கடவுளே கிடையாது, நீங்கள் கும்பிடுறதெல்லாம் பேய் பிசாசு, நாங்கள் கும்பிடுறதான் பரிசுத்த ஆவிதான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த பொம்பளை பிள்ளைய அப்படியே மாற்றிட்டான். அந்த பொம்பளை பிள்ளை இப்போ பூ வைக்கிறதில்ல, பொட்டு வைக்கிறதில்ல, ஒன்றும் போடுறதில்ல, பெந்தகோஸ்து மாதிரி அலையுது. தாய் தகப்பனுங்க பேச்சை மீறி அந்த பையனை கல்யாணம் பண்ணி தாய் தகப்பன்ட்டு இப்போ ஒழுங்காக போகிறதில்ல. இப்போது நள்ளிரவு ஜபம், எழுப்புதல் கூட்டம், அப்படி இப்படின்னு போகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே இருக்கிற பல பேர் கூட அதனால இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற இன்னும் சில பேர் நினைப்பீங்க, எங்கள் பிள்ளைகள் தான் கொஞ்சம் வளர்த்து எடுத்துட்டோமே, இனி ஒன்றும் போகாதுன்னு நினைப்பீங்க. இல்லை, படித்த பிள்ளைகள் தான் இந்த பிரச்சனையில் மாட்டுது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் தப்பி இருக்கலாம், உங்கள் பேர பிள்ளைகள் மாட்டும், உங்கள் பேர பிள்ளைகள் மாட்டும். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுத்து கட்டி கொடுத்துருப்பீங்க, உங்கள் பேர பிள்ளைகள் மாட்டும். இந்த சதி இப்போ அங்கே பல குழந்தைகள் அந்த பிள்ளைகளை மதம் மாற்றி பெற்றோர்கள்ட்டே பேச விடாமல் ஒரு மனநிலையில் கொண்டு வச்சுருக்காங்களே, அந்த பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளை பாம்பேயில் வேலை பார்க்குது, நம்ம பிள்ளை பெங்களூரில் வேலை பார்க்குது, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குன்னு வீட்டில் இருப்பாங்க. இந்த பிள்ளைகள் மட்டும் பேசவே மாட்டாங்களே, என்னாச்சுன்னு பார்க்குறப்போ ஒரு நாள் அந்த பிள்ளை ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை ஐஎஸ்ஐஎஸ்ல போயோ அட்ரஸ்லாம் போயிடும். கேரளாவில் லவ் ஜிகாத்துங்கிற பேரில் பல பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை சீரழிஞ்சு போயிருக்கு. முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க, அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள்கிட்ட ஒரு நல்ல தொகைக்கு விற்றுருவாங்க.
அது அங்கே போய் செக்ஷுவல் டார்ச்சர் அனுபவித்து ஒரு தாசி மாதிரி விபச்சாரி மாதிரி வாழ்ந்து கொன்னும் போட்டுருவானுங்க. தீவிரவாதம் உலகம் முழுக்க படையெடுக்குது. நாம் நினைப்போம் எல்லாம் ஒரே கடவுள் தானே, நமக்கு எந்த ஜாதி பேதமும் இல்லை, நமக்கு எந்த மத பேதமும் இல்லை, நமக்கு கடவுள்கள்கிட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கூட்டங்கள் இதுவே கங்கணம் கட்டி அலையுது. நமக்கு எல்லாரும் சிவம் தான், நமக்கு அன்பே சிவம் தான், நமக்கு அல்லாவும் சிவம் தான், நமக்கு இயேசுவும் கடவுள் தான். ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. நீ கும்பிடுறது கடவுள் இல்லை, நீ கும்பிடுறது கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். நாளைக்கு உங்கள் வீட்டிலே இந்த பிரச்சனை வந்து நிற்கும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இதை கற்றுக்கிட்டா போதாது, உங்கள் குழந்தைகளையும் கொண்டு வரணும். இன்னைக்கு காலையில் ஒரு ஆசிரமத்துக்கு பேச போனேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்கேன். 1.5 மணி நேரம் என்னுடைய குமரல்கள்லாம் குமரி இருக்காங்க. எல்லாத்தையும் சொன்னாலும் இந்த வயசானவங்க மட்டும்தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அடுத்த தலைமுறை வரவே மாட்டேங்குது. அடுத்த தலைமுறைகளும் வரணும். அடுத்த தலைமுறைகளும் வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ஆசிரமங்களில் வந்து இந்த சொற்பொழிவுகளை பேச்சுக்களை கேட்கணும். வெள்ளிக்கிழமையான அவங்க மசூதியில் தொழுகை மட்டும் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க. அதை கேட்குறாங்க, எல்லா இளைஞர்களும் கேட்குறான். சர்ச்சில் சண்டே தோறும் சண்டே கிளாஸ்ன்னு ஒன்று வச்சு இதை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். எல்லா குழந்தைங்களும் கேட்குது. ஆனால் இங்கே குழந்தைங்க வர்றதில்லை, இளைஞர்கள் வர்றதில்லை. வீட்டில் இளைஞர்களை கூப்பிட்டா போமா, எனக்கு வேறு வேலை சொல்லியில, நீ போ, எனக்கு வேறு 1000 வேலை கிடக்கு அப்படிங்கிறது. நாம் கதறோம். ஒவ்வொருத்தரையாக கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் நினைப்பீங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனை, நம்ம பிள்ளை சேஃபாக தான் இருக்குன்னு. அங்கே யாதோ ஒருத்தன் அங்கே பின்னாலேருந்து நூல் போட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம பிள்ளை நல்லா தான் படிச்சுக்கிட்டு இருக்கு காலேஜில், நம்ம பிள்ளை நல்லா தான் ஹாஸ்டலில் இருக்குன்னு நினைப்பீங்க. எவனோ ஒருத்தன் துண்டு விரிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி தான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன அந்த டாக்டர் பிள்ளை அப்படி தான். யாராவது நம்பியிருப்பாங்களா? வீட்டில் வயசான பெற்றோர்கள் அவங்க நல்ல சாமி கொண்டாடி கோயிலில் நல்ல பூஜை வச்சு சாமி கும்பிட்டவங்க. இன்னைக்கு பொம்பளை பிள்ளை பெந்தகோஸ்தா மாதிரி மூலி அலங்காரி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த பையன் ஃபார்மசிஸ்ட் படித்த பையன், இது உள்ள டாக்டர் தட்டி கொண்டு போயிட்டான். உலகம் ரொம்ப கெட்டு போயிட்டு இருக்கு. நீங்கள் வெறுமனே கோயிலுக்கு போகிறதும் தீபாராதனை கும்பிடுறதும் விபூதி பூசிக்கிறது தான் பக்தின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தை பற்றிய, கடவுளை பற்றிய, அதில் சனாதனத்தில் உள்ள விஞ்ஞானத்தை பற்றிய, அறிவியல் பற்றிய போதனைகளை உங்கள் குழந்தைகளுக்கு கடத்தலைன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். வெறுமனே நம்ம அதையும் இதையும் வேதாகமத்தையும் அதையும் படித்து சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்ம சிவபுராணம் படித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அதில் உள்ள தத்துவம் என்ன, அதில் உள்ள வேதம் என்ன, அது நமக்கு என்ன சொல்லுது, நமக்கு என்ன புரியுது, அதை சொல்லிக் கொடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த திருவாசக முற்றுதல் பண்ணுறவன்ட்டு பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். அம்மா நீங்கள் காலையில் 6 மணிக்கு தொடங்கி மத்தியானம் வரை படிக்கிறீங்க, இந்த திருவாசக முற்றுவதில் நடுநடுவில் இந்த கருத்துக்களை சொல்லுங்கள். கொஞ்சம் பாட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சரி இது என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற மாணிக்கவாசகர் என்ன தான் சொல்ல விரும்புகிறாருங்கிறத ரத்தின சுருக்கமாக அப்பப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா பாட்டை நிறுத்திக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு விரிவுரை கொடுங்க. அப்போ தான் அந்த ஜனங்களுக்கு புரியும். இவ்வளோ நேரம் படித்த பாட்டு அதுதானா அப்படின்னு சொல்லணும். ஆனால் யாருமே அங்கே பேசுகிறதுக்கு ஆட்கள் இல்லை. எல்லோரும் படிச்சுட்டு போயிடுறாங்க. என்ன படிக்கிறாங்க? அங்கேயும் ஒரு சுயநலம் தான். நான் படித்தா எனக்கு புண்ணியம் கிடச்சிடும், நான் படித்தா அங்கே சொர்க்கத்துக்கு போயிடுவேங்கிற ஒரு சுயநலம் தான். ஆன்மீகங்கிறது சுயநலம் இல்லை, பொதுநலம். ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் பொதுநலமாக இருக்கணும். இந்த ஆசிரமத்தில் சொல்லிக் கொடுக்குற கருத்துக்களை நீங்கள் பிறருக்கு சொல்லணும். இல்லையா நம்ம பேசுகிற வீடியோக்களையாவது பிறருக்கு ஷேர் பண்ணணும். இப்படி ஒன்று இருக்குன்னு. இல்லைன்னா வருங்காலம் ரொம்ப ஆபத்தான காலம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசிஎஸில் வேலை பார்க்குற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ உயர்ந்த பிள்ளைகள், எல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம். வசதியான வீட்டில் உள்ள பிள்ளைகள், வசதியான பிள்ளைகள், நல்ல படித்த பிள்ளைகள். ஆனால் அவங்களுடைய நிலைமை மனநிலையே பாதிக்கிற அளவுக்கு கடந்த 4-5 ஆண்டுகளாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படுது இந்தியாவில். இது ஒரு குட்டு தான் வெளிப்பட்டுருக்கு. இன்னும் இதை போல் 1 லட்சம் குட்டு இருக்குது இந்தியா முழுக்க. 1 லட்சம் குட்டு இருக்குது, இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் இதை போல் 1000 நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைகள் தான் முக்கியம். உங்கள் குழந்தைகளை வர சொல்லுங்கள். உங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாட்டோம், நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க, உங்கள் குழந்தைகளை சொல்லுங்கள். வெறுமனே நாம் ஏதோ கோயிலுக்கு போகிறோம்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு இந்த சொற்பொழிவுகளை கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும். நாம் யார், நம்ம என்ன பின்னணி, நம்ம எதுலேருந்து வந்திருக்கோம், நம்ம பாரத தேசம் எங்கே உள்ளது, உலகத்துக்கே நாம் வழிகாட்டியாக இருந்த ஒரு தேசத்தில் உள்ள ஜனங்க நாம தான் பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கணும். பிறர் சொல்லுறது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு ஆணித்தரமான சனாதனத்தை பற்றிய, இந்து சமயத்தை பற்றிய, நம்முடைய கடவுள்களை பற்றிய ஒரு முழு புரிதலுக்குள்ளே நம்ம குழந்தைங்க வரணும். நான் உட்காந்துருக்கேன், இந்த குழந்தைங்களை பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது அழகாக 3 மணிக்கே வந்து உட்கார்ந்து இந்த சொற்பொழிவுகளை கேட்குது, நாமத்தை அழகாக பாடுது. இதை போல உங்கள் வீட்டு குழந்தைகளை நீங்கள் கற்றுக் கொடுக்காவிட்டால் வரும் காலம் மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாவீர்கள். நீங்கள் உண்மையை கற்றுக் கொடுக்கலன்னா
சுற்றி இருக்கிற சமூகம் பொய்யை கற்றுக் கொடுக்கும். நீங்கள் உண்மையை கற்றுக் கொடுக்க மடிச்சிங்கன்னா உலகம் அவங்களுக்கு பொய்யை கற்றுக் கொடுக்கும். அந்த பொய்யில் சிக்கிறவங்க உங்களுக்கு மரண வேதனையை தருவாங்க. மதம் மாறி போகிற பிள்ளைகளோட பெற்றோர்கள் எவ்வளோ துன்பப்படுவாங்கிறது உங்களுக்கு தெரியாது. முதல்ல சாமி தான் மோசம்மா, அப்புறம் விபூதி பூசிருக்கோம் கொப்பன்ட்ட பேசாதம்மா, குங்குமத்தை பூசிட்டு தெரியும் அவட்ட பேசாத அப்படிமா. அது வரும் இசக்கியம்மா, இங்கே வந்தாலே எனக்கு பிடிக்கல, எங்கள் வீட்டுக்கு வரவிடாதம்மா சொல்லுவான். எல்லாம் பார்த்தாலே ஏக்கியம்மா பேக்கியம்மா மாதிரி இங்கே ஒன்றும் வரக்கூடாதுனால இதெல்லாம் பேய்க்கு இது அவதாரங்க வரக்கூடாதும்மா, திருநூறு பூசிட்டு வரக்கூடாதுமா. ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஒரு பாடல் எழுதுறவர் ஒரு வீட்டுக்கு போனதுக்கே விபூதி பூசிட்டேன் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த இசையமைப்பாளரோட அம்மா விபூதியெல்லாம் பூசிட்டு வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, எல்லாம் அழிச்சிட்டு வா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, கொட்டடிக்கிறாங்களே அந்த தபையிலெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க சர்ச்சுகளுக்கு வாசிக்க போனால் அந்த விபூதியெல்லாம் அழிச்சிட்டு உள்ள வாங்கம்மா, விபூதியெல்லாம் அழிச்சிட்டு உள்ள வாங்கப்போ அதெல்லாம் போட்டுட்டு பூசிட்டு உள்ள வரக்கூடாதும்மா. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டு நாம் அப்படி இருக்கக்கூடாது நீங்கள் நினைக்கலாம், நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு. நாம் அவங்களுக்கு எதிராக நான் அவங்கள மாற சொல்லலை, அவங்களுக்கு எதிராக நீங்கள் மாற சொல்லலை. நம்ம எல்லா கடவுளையும் ஏற்றுக்குவோம், எல்லா போதனைகளையும் ஏற்றுக்குவோம். ஆனால் உங்கள் குழந்தைகள் தவறான பாதைக்கு போய்விடாமல் காக்கிறது நம்முடைய கடமை. 63 நாயன்மார்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பௌத்தம் தான் இந்தியாவில் இருந்திருக்கும். ஆப்கானிஸ்தான் என்கிற ஒரு நாடு பழைய பாரத தேச நாடு, காந்தார தேசம், காந்தார் நம்ம துரியோதனர்கள் அங்கே தான் வாழ்ந்தாங்க ஆப்கானிஸ்தானில். அந்த நாடு ஒரே ஒரு மதத்துக்காரன் நம்முடைய நாட்டில் உள்ள ஒரே ஒரு மகாராஜாவை பிடிச்சி மதம் மாற்றி விட்டுட்டான், ஒரே ஒரு அரசனை பற்றி பிடிச்சி மதம் மாற்றி விட்டுட்டான். அந்த மதம் மாறின அரசன் வெறி கொண்டு மதம் மாற்றினான் உலகம் முழுக்க. அவன் என்ன பண்ணான்னா ஆப்கானிய தேசம் முழுக்க பௌத்த மதத்துக்கு மாற்றினான். அங்கே இருக்க பெரிய பெரிய மலைகளில் புத்தர் சிலையை செதுக்கி வச்சான். 100 அடி 200 அடி மலைகளில் புத்தர் சிலையை செதுக்கி வச்சான். அது ஒரு 100 காலம் பௌத்த நாடாக இருந்தது ஆப்கானிஸ்தான் நாடு. இப்போது அது பக்கத்தில் இருக்கிற பாலைவன மதத்தவங்க படையெடுத்து வந்து இப்போ அது இஸ்லாமிய நாடாக இருக்குது. அவன் என்ன பண்ணால் நான் சின்ன பையனாக இருக்கச்சில் அதை பாம் வச்சு உடைச்சான். அவங்களுக்குலாம் தெரியுமோன்னு தெரில, ஆப்கானிஸ்தானில் இருந்த பெரிய புத்தர் சிலைகளை பாம் வச்சு உடைச்சான். இப்போ அது இஸ்லாமிய நாடாக இருக்குது. இன்னும் மாறும், இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு கழிந்து அது இஸ்லாமிய நாடாக இருக்குது, அது இன்னொரு நாடாக மாறும். இதுதான் உலகம். ஆனால் அங்கே இருக்கிற பௌத்தர்கள் அவங்க பௌத்தர்களாக சரியாக வளர்த்துருந்தா இஸ்லாமிய நாடாக மாறி இருக்காது. இந்த இந்து தேசம் மாறிக்கிட்டு இருக்கு. அவங்க முதல்ல குழந்தைய பெற்று மதத்தை வளர்க்கலான்னு பார்த்தாங்க, நிறைய குழந்தைகளை பெற்று நம்ம மதத்தை வளர்த்துடலாம், ஒரு வீட்டில் 4, 5, 6. இப்போ அது போதாது, இந்த வேகம் போதாது, 2050க்குள்ளே எப்படியாவது இந்தியாவை மாற்றி ஆகணும்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி டிராகுலாவாக மாதிரி எல்லாரும் கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிராகுலா என்ன செய்யும் தெரியுமில்ல, யாராவது பிடிச்சி இப்படி கடிச்சு வச்சுட்டுனா அவங்களும் டிராகுலாவாக மாறிடுவாங்க. இப்படி ராத்திரி பகல் நைட் டியூட்டி பகல் டியூட்டி எல்லாம் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளாக பார்த்து ப்ளவுஸை தாத்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் சாமி கும்பிட்டா போதாது, நீங்கள் மட்டும் உபதேசங்களை கேட்டால் போதாது, இதை பிறருக்கும் கடத்தணும். இல்லைன்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த வினை வந்து நிற்கும், உங்கள் பக்கத்து வீட்டில் வினை வந்து, பக்கத்து வீட்டில் தானே தீ பிடிச்சிருக்குது, நமக்கு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த தீ கொஞ்ச நாளில் உங்கள் வீட்லேயும் பரவுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. நம்முடைய சமய உபதேசங்களை, நம்முடைய ஆச்சாரிய பெருமக்கள் நமக்கு தந்த அறிவுரைகளை, இந்து சமயத்தில் ஒளிந்து கிடக்கிற அறிவியல்களை நீங்கள் பிறருக்கு கொண்டு போகணும். வெறுமனே பஜனை பாட்டும் பக்தி பாட்டும் பாடிட்டு இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது ராஜா. நம்முடைய சமயத்தை பற்றி, சிந்தனையை பற்றி, ஆழ்வார்களை பற்றி, நாயன்மார்களை பற்றி, அவர்கள் உபதேசித்த உபதேசங்கள் இருக்கிற அறிவியலை பற்றி நீங்கள் பேசணும். வெறுமனே பாட்டு படித்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பேசணும், வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே ஷேர் பண்ணணும், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். காலத்தின் கட்டாயம், இது காலத்தின் கட்டாயம், புரிஞ்சுக்கோங்க. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் கஷ்டப்பட்டு நமக்கு இந்த தேசத்தை ஒரு இந்து தேசமாக, சிவ வழிபாட்டுக்கு உடைய தேசமாக நம்ம கையில் தந்துட்டு போனாங்க. அதை காப்பாற்றுறோமானா காப்பாற்றலை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையை விட்டு இந்த தேசம் நம்ம கையிலேருந்து போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உண்மையிலே அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு சிலையை தூக்கிட்டு வந்ததே, அந்த சிலைக்கு அவங்க உண்மையான பக்தி செலுத்துவாங்கன்னா இதனுடைய அந்த அந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை பேசணும், பிறருக்கு என்ன கருத்துக்கள்ங்கிறத பேசணும். நீங்கள் அன்னைக்கு ஃபுல்லாக கேட்டுட்டு இருந்தீங்களோ, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா அந்த பாட்டில் உள்ளது? ஃபுல்லாக பாட்டு பாடுனீங்களா, ஏதாவது புரிஞ்சுதா? நமக்கு ஒன்றும் புரியாது. அப்போ அந்த கருத்துக்களை எடுத்து பேசணும். கண்டிப்பாக இனி கட்டாயமாக ஒரு திருவாசக முற்றுதல் வச்சா அன்னை சுயம்பராஜன் அண்ணன் மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக கூடவே கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு சம்பளம் கொடுத்தாவது அந்த திருவாசக முற்றுதலில் உள்ள முக்கியமான கருத்துக்களை எடுத்து சொல்லணும். அதுதான் முக்கியம். என்ன சொல்கிறீங்க? அந்த திருவாசக முற்றுதல் என்னென்ன கருத்து, இப்போ 7 வாசிப்புன்னு ஒன்று வாசிக்கிறாங்க, 7 வாசிப்பு வாசிக்கிறாங்க, கொஞ்சம் வாசிப்பாங்க, அப்புறம் ஒரு விளக்க வர சொல்லுவாங்க. என்னென்ன ஒரு விளக்க வர சொல்லுவாங்க, அது என்ன சொல்லியிருக்க ஐயா என்ன சொல்லியிருக்காரு, அதில்
ஒவ்வொரு பாடல் என்ன சொல்லியிருக்காரு அப்படி விளக்க வர சொன்னால் தான் புரியும். இதே போல் இனி காலத்தில் திருவாசக முற்றுதல் படிக்கிறப்போ இதே போல் அண்ணனை போல உள்ள நல்ல ஒரு ஞானமிக்கவங்களை கூட்டிகிட்டு போய் இந்த திருவாசகத்தில் இதுவரைக்கும் மாணிக்கவாசகர் என்ன சொல்லியிருக்காருப்பா, இறைவனை பற்றி என்ன சொல்கிறாரு, அதில் உள்ள அறிவியல் என்னங்கிற தத்துவங்களை ஜனங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நம்முடைய பாரம்பரியம் காக்கப்படும், நம்முடைய சைவ மதம் தலைக்கும், இல்லை வைணவ மதம் தலைக்கும். இல்லைன்னா நம்ம இதோட விபூதியும் ருத்ராட்சமும் நம்ம தலைமுறையோடு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சிலுவையும் பிறையும் தான் தூக்கி போட்டுட்டு தெரியும். பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. யோகி ராம் சரத்குமார், ஜெயகுருராயர்.